அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் வரும் பயணிகள் எச்சரிக்கை. தப்பித்தவறி இது போன்ற பொருட்களை கொண்டு செல்லவோ கொண்டு வரவோ கூடாது. ஏர்போர்ட்டின் முக்கிய தடை உள்ளது. மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை குவைத்தை புரட்டி போட காத்திருக்கும் கனமழை. வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை. அடுத்து ரமலான் மாதத்தில் தடை மீறினால் அபராதம் மற்றும் 1 மாதம் சிறை தண்டனை கன்ஃபார்ம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் அடுத்து வரவிருக்கும் நாட்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குவைத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை வானம் மேகமூட்டமாக காணப்படும். அதுபோல பல இடங்களில் மிதமான முதல் கனமழை பெய்யும் என தி மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக வாகன ஓட்டுநர்கள் அதிக கவனமாக வாகனம் ஓட்டுங்க. அவசர கால உதவிக்கு 112 என்ற எமர்ஜென்சி நம்பரை அழைக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் மழை நிலவரம் எப்படி உள்ளது என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, குவைத்தி வீடுகளில் கொடுக்கப்படும் பால்டீன், ஆயில், அதர்ஸ், ரைஸ் இது போன்ற பொருட்களை ஊருக்கு போகும்போது கொண்டு போகலாமான்னு கேட்டிருந்தாரு. இது தொடர்பாக நாம் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது குவைத் ரேஷனில் கொடுக்கப்படும் பால் பவுடர், ஆயில், அதர்ஸ், ரைஸ் இப்படி எதையும் நம்ம குவைத்தை விட்டு நம்ம நாட்டுக்கு போகும்போது கொண்டு போகக்கூடாது. அது நாம் பயணம் செய்யும்போது பேக்கேஜ்லையோ அல்லது கார்கோவில் போட்டாலும் சரியே இல்லீகல் தான். ஏன்னா ரேஷன் பொருட்களை குவைத்திலிருந்து கொண்டு போவது தண்டனைக்குரிய குற்றமாகும். சிலர் சொல்லலாம், ப்ரோ நான் பால்டீன் கொண்டு வந்தேன், என்னை வந்து ஏர்போர்ட்டில் யாரும் பிடிக்கல. ஒருவேளை அவருடைய டைம் நல்லா இருந்திருக்கலாம், நசீப் நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் பெரிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட மாட்டியிருந்தால் அவ்வளோதான், விசா கேன்சல் பண்ணி நிரந்தரமாக ஃபிங்கர் வச்சு ஊருக்கு அனுப்பிடுவாங்க. மீண்டும் குவைத்துக்கு வரவே முடியாது. அதனால் குவைத்திலேருந்து ஊருக்கு போகும்போது என்னென்ன கொண்டு போகணுமோ என்னென்ன கொண்டு போகக்கூடாது என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருட்களை கொண்டு போங்க. அதுபோல் குவைத்திற்கு வரும் பயணிகள் குவைத் தடை செய்த பொருட்களை கொண்டு வராதிங்க. உதாரணத்துக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கசகசா குவைத் தடை செய்துள்ளது, அதை கொண்டு வராதிங்க. தூக்க மாத்திரையை கொண்டு வராதிங்க. இந்த மாந்திரிகம், வசியம் செய்யப்படும் பொருட்களையும் கொண்டு வராதிங்க. இதெல்லாம் குவைத் அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள். அதுபோல் யாருன்னு தெரியாத நபரிடமிருந்து பார்சலையோ கொண்டு வராதிங்க. ஏன்னா அவன் அதுக்குள்ளே எதை வச்சான்னு நமக்கு தெரியாது. குவைத் அரசு தடை செய்துள்ள பொருட்களை ஏதாவது வச்சிருந்தா அவ்வளோதான், கடைசியில் நம்ம வாழ்க்கை தான் பாழா போயிடும். வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும். குவைத்தில் உள்ள பழைய ஆளுங்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஆனால் புதுசாக அரபு நாடுகளுக்கு வருபவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால் பயனுள்ள இந்த தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் ரமலான் மாதத்தில் பொது இடங்களில் சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது, சிகரெட் புகைப்பது போன்ற செயல்கள் தண்டனைக்குரிய குற்றமாகும். இது தொடர்பாக 2 நாள் முன்னாடி கூட நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ குவைத்துடைய முன்னணி பத்திரிகையில் இது தொடர்பாக பல முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது முறையான காரணம் இல்லாமல் சாப்பிடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். இஸ்லாத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால், உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் அவரின் உடல்நிலை ஆபத்து வரும் என்றால் அவருக்கு வந்து நோன்பை விட விதிவிலக்கு இருக்குது. அதுபோல் ஒருவர் வந்து பிரயாணத்தில் இருந்தால் அவருக்கும் விதிவிலக்கு இருக்குது. அதாவது டிராவலிங்கில் இருந்தால். அப்படி விதிவிலக்கு இருந்தாலும் பொது இடங்களில் மற்றவர்கள் பார்க்கும் விதத்தில் தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட வேண்டுமென்றால் மறைவாக சாப்பிடலாம். குவைத், சவுதி அரேபியா, கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளில் பொதுவெளியில் யாராவது தண்ணீரோ உணவு உட்கொண்டால் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும். குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றத்திற்கு 100 குவைத் தினார் அபராதம் அல்லது 1 மாதம் சிறை தண்டனை கிடைக்கும். சில சந்தர்ப்பங்களில் நாடு கடத்தும் பட செய்வார்கள். ஏன்னா இதுபோன்று பொதுவெளியில் உணவு சாப்பிட்டவர்கள் பல பேரை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் நாடு கடத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனால ரமலான் மாசத்துல பொது இடங்களில் சாப்பிடாதீங்க. குவைத் அரசின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிச்சு நடங்க. இந்த மிக முக்கிய தகவலை லாசிம் உங்கள் நண்பர் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 9500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 21 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 46 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12700 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 32 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 10800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 13500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 30 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 71 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 945 ரூபாய் 35 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 183 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 761 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.